என்ன செய்யறது, நாங்கள் ஏமாந்து போயிட்டோம். இப்போ ரொம்ப காலில் டென்மார்க்கார். இப்போ வந்து ட்ரெயின் வந்து தண்ணி கீழே போய் கொண்டிருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து டிரோன். என் பேர் கிறிஸ்டினா. ஸோ இன்றைக்கு நாங்கள் வந்து டென்மார்க் போகிறோம். கோபன்ஹேகனில் வந்து ஏர்பலூன்ஸ் ஏதோ பறந்து ஏதோ ஒரு ஷோ செய்ய போகிறாங்களாம். ஸோ அங்கே நாங்கள் போய் போகிறோம். நான் வந்து அந்த ஏர்பலூன்ஸ் வந்து ஒரு நாளுமே நேராக பார்த்ததில்லை. ஒப்பியில் தான் பார்த்துருக்குறேன். அந்த முந்தி ட்ராயிங்க்கு ரேக்கில் எல்லாம் பின்னுக்கு பேக்ரவுண்டில் பெரிய கலர் பலூன்கள் பறக்க விடுறவங்க நல்லா இருக்குது. அதை அந்த ஆட்டில் பார்க்க அதை இன்றைக்கு நேரில் பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ ஸ்வீடனில் இருந்து டென்மார்க் கெப்பன்ஹவுனுக்கு போக போகிறோம். பலூன் பறக்கிற இரவில் நல்ல லைட்டோட நல்லா இருக்கும். அதை நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நாங்கள் முதலாவது ட்ரெயினில் இருக்கிறோம். 2 ட்ரெயின் எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நாங்கள் எங்கள் ஸ்டேஷன்லேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் மெல்மோக்கு போய் கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது ட்ரெயினில் ஏறிட்டோம். டென்மார்க்குக்கு போய் கொண்டிருக்கோம். காரில் போகிறேன்னு சொன்னால் அதுக்கு வந்து இப்போ பாலத்துக்கு பே பண்ணணும். அது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருக்கும். பாலத்தால் போகல நான் உங்களுக்கு காட்டுறேன். பாலம் எப்படி இருக்குமெண்டு. தண்ணிக்குள்ளால் போகும் கொஞ்சம் தூரம். டியூப்புக்குள்ளால் போய் தண்ணி கீழால் போய் பிறகு பாலத்துக்கு ஏறும் கடலுக்கு நடுவில். இதுதான் டென்மார்க்கையும் ஸ்வீடனையும் பிரிக்கிற கடல். அந்த கடலில் இருக்கிற பாலம் தான் இது. அந்த பாலத்தால் இப்போ போய் கொண்டு நல்ல பகுதியெல்லாம் கடல் வந்து பிரிக்குதான், பாலம் சேர்க்குதான். அப்போ பேருங்களை காரதுகள் போகிறதுக்குரிய பாதையிலெல்லாம் மேலே தான் இருக்குது. நாங்கள் அந்த ரோட்டுக்கு கீழால் தான் ட்ரெயினில் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து ட்ரெயின் வந்து தண்ணி கீழால் போய் கொண்டிருக்கு. அதால் இருட்டாக இருக்கிறபடியாக எங்கள் 2 பேரையும் தெரியுது கண்ணாடியில். டென்மார்க்குள்ளே வந்து விட்டோம். மெல்மோ என்ற நாங்கள் இருக்கிற அந்த சின்ன பிரதேசம் வந்து முதல் டென்மார்க்காக தான் இருந்ததாம் ஸ்டார்ட்டில். பிறகு வந்து டென்மார்க்குக்கும் ஸ்வீடனுக்கும் போர் நடந்த இடத்துல ஸ்வீடன் வந்து டென்மார்க் இடத்தை கைப்பற்றிட்டேன்னு சொல்லினான். மிகவும் அழகான பழமை வாய்ந்த டென்மார்க்கில் கெப்பன்ஹவுன் மெயின் ரயில்வே ஸ்டேஷன். ஃபுல்லாக வந்து பூட்டால் செஞ்சுருக்கிறாங்க. மேலே மரம் தான் ஃபுல்லாக வளைச்சி அழகான டெக்ஸ்டரோட நல்ல அழகான கலரோட லைட் எல்லாம் சூப்பராக இருக்கும். பார்த்தா இதில் கடையில் எல்லாம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. டென்மார்க்கில் கொஞ்சம் பணக்கார நகரம்னு சொல்லலாம். இதை கொஞ்சம் பணக்காரர் இங்கே வாழ்கிறது கூட. இதில் வந்து ஆர்டர் என்ன நாங்கள் வேணுமென்னு சொல்லி இந்த டிஸ்பிளேலேயே ஆர்டர் போடலாம். ஆர்டரை போட்ட பிறகு மேலே இருந்து இந்த கண்ணாடிகளால் வந்து மேலே இருந்து சாப்பாடு வரும். காஃபி ஒன்று வந்து ஆர்டர் போட போகிறோம். டென்மார்க் பாசை தண்ட பாசை இருந்தபடியாக மலைன்னு செய்கிறோம். நாங்கள் இப்போ வந்துட்டோம். இவ வந்து இந்த கேமரா இதில் செய்ய போகிறேன். நான் இந்த கேமராவில் ப்ளாக் செய்ய போகிறேன். பலூன் பறக்குதுன்னு பார்க்க வந்தால் இந்த ரெட் பலூனை பறக்க விட்டுருக்குறாங்க. இதை பார்த்துட்டு போட்டான். பலூன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ சனம் வந்துருக்குதுண்டு. அங்கே அதெல்லாம் சனம் ஃபுல்லாக சுற்றி வர சனமாக இருக்குது. இங்கே எத்திரவன பாருங்க கேமராவோட நிற்கிறார். கெத்து கெத்து கெத்து.
மேலே பறக்கும்னு எதிர்பார்த்தா இந்த பலூன் ஊதி நிக்கிறத தான் பாக்குறதுக்கு ஸ்வீடன்ல இருந்து வந்தாங்க. நாங்க நினைக்கிற மேல பறக்கும் பார்க்க எல்லாருமே அப்படிதான் எதிர்பார்த்தவங்க. எல்லாருக்குமே டிசப்பாயிண்ட் ஆயிருக்கு. இதான் லைட் ஷோ என்னடா எல்லாருமே குழம்பிட்டாங்க. இப்படி ஆப்பிள் வந்து செஞ்சா மேலே பறக்கணும், இங்கே கீழே வச்சு பார்க்கறதுக்காக வராங்க எல்லாரும் வந்து. நாங்கள் இவ்வளோ சனம் வந்ததுன்னு ஏதோ எதிர்பார்த்தனாங்க, பட் ஏதோ நடந்துட்டு பறக்கும்னு எதிர்பார்த்தனாங்க. அதை விட குளிருக்கு கிடந்து காஞ்சி போயிட்டேன்னா இந்த குளிருக்கு 1 மணிக்கு நிற்க வச்சு போட்டு அதில் வச்சு பலூனை ஊதி காட்டி போட்டு மடித்து வச்சு கொண்டு போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க மைக்கில் வந்து ஓகே ரொம்ப நன்றி வந்ததுக்கு எல்லாரும் இப்போ போகலாம்னு சொன்னேன். நான் ஜோக் நினைச்சேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பேக் பண்ணுறாங்க. எதிர்பார்த்து வந்தது வந்து பலூன் மேலே பறந்து போகும். அந்த காட்சியை நான் நேர பார்க்க போகிறேன்னு சந்தோஷப்பட்டு வந்தேன். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் காட்டுமே நாங்கள் ஆசைப்பட்டேன். உங்களுக்கும் ரொம்ப கவலையாக இருக்கும் எனக்கு தெரியும். ஆனாலும் எங்களுக்கு வேறு கண்டென்ட் இல்லை, இந்த வீடியோ போட்டு தான் ஆகணும். மேபி நாங்கள் வந்து இந்த பலூனில் நாங்கள் ஏறுவோமா அப்படி பார்க்க ஆசைன்னா கமெண்ட்டில் போடுங்க, நாங்கள் எது போகிறோம். அப்படியான பலூன் இவர் வந்து டென்மார்க்கில் ஃபேமஸ் எழுத்தாளர். சிறுவர் கதை புத்தகங்கள் எல்லாம் எழுதி பயங்கர ஃபேமஸாக வந்த ஒரு எழுத்தாளர். இவர்கிட்ட பேரை இப்போ கிறிஸ்டினா சொல்லுவா, எனக்கு வாய்க்க வருதில்லை. அவருக்கு ஹோசி அனசின் பேர். ஹோசி அனசின்னு சொல்கிற இந்த எழுத்தாளர் வந்து டென்மார்க்கில் மட்டுமில்லை உலக புகழ் பெற்ற ஒரு எழுத்தாளர். நாங்கள் முந்தி நாயின் நரியும் அப்படியான அந்த கதை மாதிரி இவர் டென்மார்க்கில் எழுதினவர். ஸ்ரீலங்காவில் ஐஸ்பல வண்டில் பூந்தி வண்டில் மாதிரி இங்கே காஃபி வண்டில் டவுனில் இரவில் இவ்வளவு சனம் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். டைமுக்குள்ளே மழைன்னு எல்லோரும் கடக்கணும். இப்போ ரெட் விழுந்துட்டு ஆனாலும் கடக்குறாங்க கல்லர். இங்கே காரை விட மிதி வண்டி தான் நிறமணிக்குது சைக்கிள். இங்கே வந்து சைக்கிளில் போனால் போல இலக்காரமாக பார்ப்பாங்க, காரில் போனால் பணக்காரன்னு பார்ப்பாங்க. அப்படின்னு ஒரு எண்ணம் கிடையாது. இங்கே எல்லாருமே சமத்துவம் தான். இங்கே பெரிய பணக்காரண்டு யாருமே கிடையாது. அவ்வளோத்துக்கு கவர்மெண்ட் வந்து எல்லார்கிட்ட பணத்தையும் சரிசமனா எல்லாருக்கும் சம்பளத்தை சரியாக கொடுத்து இப்படி வச்சிருக்கிறாங்க. விரல்பட்டுன்றன்னு சொன்னால் ஒரு 10-15 பணக்காரன் தான் டென்மார்க்கில் இருப்பாங்க. அவங்களுக்கு டேக்ஸ் எல்லாம் பயங்கரமாக கூடவே இருக்கும். மற்றபடி எல்லோரும் நார்மலான வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்கிறாங்க. அதுகளை பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே இருக்கிறவங்களுக்கே குளிர் தாங்க முடியலை. வாங்க நைஸாக ஒரு கடைக்குள்ளே போய் சூடு எடுத்துகிட்டு வரும். வழுக்கலை துண்டு துண்டாக வெட்டி போட்டு அதை ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சுருக்குறாங்க. தேங்காய் வழுக்கலைன்னு சொல்ல முடியாத ஒரு இளம் பதமான தேங்காய். மிகவும் அழகாகவும் சுத்தமாகவும் வச்சுருப்பாங்க இந்த நாடு. மிகவும் பலம் வாய்ந்த கட்டிடங்கள் எல்லாம், பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்கவே மிகவும் அழகாக இருக்கும். அந்த காலத்துலேயும் அவ்வளவு நேர்த்தியாகவும் ஃபினிஷிங் வந்து பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. மற்றது வந்து டென்மார்க்கில் ஒரு பழக்கம் இருக்குது. எப்போவுமே வந்து அந்த பழைய கட்டிட கலைகளை வந்து விட மாட்டாங்க. இடித்து உடைச்சி கட்டிடங்களை புதுசாக கட்டுற ஐடியா அவங்களுக்கு இல்லை. மிகவும் பழமையான கட்டிடமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கதவில் போய் திறந்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் கதவில். அப்படி அந்த பழமையான கட்டிடங்களை அழகாக்கி மெருகூட்டி இப்போத்தே டெக்னாலஜியை உள்ளுக்குள்ளே கொண்டாந்து அழகாக செஞ்சு வச்சுருக்குறாங்க கட்டிடங்கள் எல்லாத்தையும். அதை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னாண்டா எங்களோட நாட்டில் வந்து பழைய கட்டிடங்கள் நாச்சார் வீடுகள் எல்லாம் வந்து இடித்து போட்டு புதுசாக கட்டுறது. நாச்சார் வீட்டு அருமையாக இருக்குமே தெரியாது. நாச்சார் வீடு எவ்வளோ அழகு, அதை பார்க்குறதுக்கு வெள்ளைக்காரங்க நாங்கள் வராங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னா இருக்கிற நாச்சார் வீடுகளை உடைச்சி கல் உடைச்சி விற்கிறோம், விற்று போட்டு புது வீடுகள் கட்டுறோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அவங்க பழமையான தங்கள கட்டிடங்களை பேணி பாதுகாக்கிறாங்க, இன்னும் மெருகூட்டுறாங்க. அந்த விஷயத்தில் நான் இதில் சந்தோஷப்படுறேன். எங்களோட நாட்டை கேட்க கொஞ்சம் கவலையாக இருக்குது. டைகர் ஸ்போர்ட் சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட். இவர் வந்து சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் முன்னுக்கு ரிசப்ஷனில் வச்சுக்கிறாங்க. மிக அழகான நடராஜர்.
சிட்டி இவ்வளோ அழகாக இருக்குது, மக்களும் அவ்வளோ ஃபன்னாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்தால் போக முடியாது. ஏன்னா ஒரே ஒரு வாசம் வந்து கொண்டே இருக்கும், சிகரெட் அடித்த அந்த புகையிற மனம் இந்த சிட்டி ஃபுல்லாக நிரம்பி போய் கிடக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மணந்து கொண்டே இருக்குது. இதால் நாளாந்தம் போயிட்டு வரேன்னு சொன்னால் வேலைக்கு வருத்தம் வந்துடும், சிகரெட்டால் வார வருத்தம். அதை ஒன்று தான் இங்கே வெளிநாட்டில் எனக்கு பிடிக்காத விஷயமா இருக்குது. ஏன்னா சிகரெட் பத்துறவனுக்கு அதை பற்றி தெரியாது. சிகரெட் பத்தாமல் இருக்கிற எங்களுக்கு அது மூக்குக்குள்ளே போய்க்கல ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மூச்செடுக்க கஷ்டமாக இருக்கும். அது அந்த சட்டத்தை மாத்திரம் இங்கே போட்டாங்களேண்டா, பப்ளிக் பிளேஸில் வந்து சிகரெட் குடிக்கக்கூடாது ரெண்டு. இவங்க தங்களோட உயிரை மாய்க்கிறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்க உயிரையே மாய்க்கிறாங்க. அதை ஒன்று கொஞ்சம் எனக்கு இங்கே பிடிக்காத விஷயமா இருக்குது. மற்றும்படி நாடு சூப்பர். எல்லோரும் ஸ்ரீலங்காவில் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லோரும் ஒரு வாட்டி என்னான ஈரோப்புக்கு வரணும், எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணுன்றது என்னுடைய விருப்பம். சந்தர்ப்பம் கிடைச்சா விட்டுறாதீங்க, வந்து பாருங்க கட்டாயம். எல்லோரும் இங்கே வரணும், தமிழ் கம்யூனிட்டி இங்கே உருவாகணும், இங்கே நல்லா சந்தோஷமாக எல்லோரும் வாழணும். எல்லார்ட்டையும் காசு இருந்துட்டுண்டா போட்டி போடாமல் எரிச்சல் எதுவுமே இல்லாமல் ஹாப்பியாக இருக்கலாம்ன்றது என் கருத்து. யாரும் இங்கே வேற நான் ப்ரே பண்ணுறேன். எனக்கு அது மட்டும்தான் செய்யலும், வேறு ஒன்றும் செய்யலாது. நான் அனுபவிக்கிற மாதிரி இந்த சில சின்ன சின்ன சந்தோஷங்களை எங்களோட எல்லா தமிழ் மக்களும் அனுபவிக்கணுமென்றது என்னுடைய விருப்பம். சொன்னால் தானே காரை விட இங்கே சைக்கிள்கள் அதிகம். ரெயினில் வந்து இதில் பார்க் பண்ணி போட்டு அவங்க தங்களோட வேலைகளை பார்த்து முடிச்சு கொண்டு வந்து திருப்பி இதில் எடுத்துக்கொண்டு வீட்டை போயிடும். அவ்வளவு தொகையான சைக்கிள் நிற்கிதுங்க. நாங்கள் இப்போ ஸ்வீடனை நோக்கின பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இங்கே நேரம் சரியாக 10:47, எங்களுக்கு 11 மணிக்கு ட்ரெயின். இதோட எங்களை இந்த விளக்கை முடிக்கிறோம். அப்புறம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.